கல்யாணம்னு வந்தது அப்படின்னாவே முதல்ல கொஞ்சம் ஜாதகத்தை தூக்கிட்டு தான் மக்கள் அலையிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எனத்துக்கு இந்த மாதிரி பொருத்தம் பார்த்து ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி, அருமையான கேள்வி வச்சிருக்கேன். நான் எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள்லாம் 10 பொருத்தம் வெத்து பொருத்தமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ திருமணத்துக்கு இந்த கிரகங்கள்லாம் வந்து தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரெண்டு தோஷம் தாங்க. ஒன்று செவ்வாய் தோஷம், இன்னொன்று கலத்தர தோஷம். எந்த புண்ணியவாதம் வந்து செவ்வாய் தோஷத்தை கொண்டாந்தாங்க, பட் ஆக்சுவலி செவ்வாய் தோஷம் இல்லை. ராகுலாம் இப்போ தாங்க ஒரு 40-50 வருஷமாக தான் ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தோஷம் கிரகங்கள்னு சொல்லி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கலத்தர தோஷம். கலத்தர தோஷங்கிறது 7ஆம் வீடோ 7ஆம் வீட்டு அதிபதியோ 7ஆம் வீட்டு காரகத்துக்கு சொல்லக்கூடிய சுக்கிரனோ பாதிப்படைந்தால் அது வந்து கலத்தர தோஷம். இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னா, ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட டாக்டர் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்டு வரீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தத்தோட சூட்சுமங்கள். இப்போது வந்து இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கு பின்னாடி பேக் எண்டில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்து அது வந்து சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுறோம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து அது முறிவில் போய் முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த திருமண பொருத்தத்தை வந்து சரியாக பார்க்காம ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுனால நடக்கக்கூடிய விளைவுகள் தான் அது. ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு வந்து எல்லாமே வந்து வீணாக போகுது. ஸோ இது வந்து ஆரம்பத்திலேயே வந்து சரி பார்த்து பண்ணும் பொழுது எந்த மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சார். ஸோ பொதுவாக ஒரு திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக போயிட்டுருக்கு, அது வந்து ஏன் இன்னுமே வந்து சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அஷ்டோத்த விழா நேயர்களுக்கு டாக்டர் கணேசனின் கனிவான வணக்கங்கள். திருமணம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன காரணம்? கல்யாணம்னு வந்தது அப்படின்னாவே முதல்ல கொஞ்சம் ஜாதகத்தை தூக்கிட்டு தான் மக்கள் அலையிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எனத்துக்கு இந்த மாதிரி பொருத்தம் பார்த்து ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி, அருமையான கேள்வி வச்சுருக்கேன். அது காரணம் என்னென்னா, இந்த பொருத்தம் பார்க்குறதோட தாத்பரியம் புரியாத இருக்கிறதுனால தான் அரை வேக்காட்டு ஜோதிடர்களும் முழு வேக்காட்டு மக்களும் சேரும் பொழுது இந்த மாதிரி தான் அவுட்கம் வரும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போல்லாம் இந்த பொருத்தம் பார்க்குறது ரொம்ப சீப்பாக போயிடுச்சு. 10 ரூபாய்க்கு 10 பொருத்தம் பார்ப்பது அப்படின்னு கையேடு மாதிரிலாம் வந்துருச்சு, சின்ன சின்ன புத்தகம். அதை இந்த மேரேஜ் புரோக்கர்ஸ் எல்லாம் அதை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் 8 பொருத்தம் 9 பொருத்தம் அப்படின்ட்டு பார்ட்டியை கான்டாக்ட் பண்ணி அவனுக்கு கமிஷன் வாங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுறது தான் நடக்குது. அப்படியெல்லாம் பொருத்தம் இல்லை. அதான் முதல்ல நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக புரியும். பட்டு இந்த காரணம் அம்மா கேட்டதுனால இந்த பதிவை நான் செய்கிறேன். 10 பொருத்தம்லாம் நான் எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள்லாம் 10 பொருத்தம் வெத்து பொருத்தமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நாடி ஜோதிட வித்துவான் அவர்கள் வந்து நான் நாடி வகுப்பில் இருந்தப்போ 10 பொருத்தமும் வெத்து பொருத்தமே பார். அது உண்மையும் கூட ஒரு விதத்தில். அது எப்படின்னா, ஏன் ஃபெயிலியர் ஆகுறங்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணங்கிறதுக்கு நான் இப்போ விளக்குறேன். 10 பொருத்தம்னா நாம் என்ன சொல்கிறோம்? தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், ராசி பொருத்தம், இப்படி வரிசையாக 10 பொருத்தம் வருது. இதில் தினப்பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னா, தினப்பொருத்தம் அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த 2, 4, 6, 8 வந்து ஒரு நாளைக்கு வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட நமது நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8 சாதகதாரையாக வரும், நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். அதே தான் இங்கேயும் தினம். இப்போ நட்சத்திரம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், அதற்கு 2, 4, 6, 8 இந்த நட்சத்திரங்களில் வரக்கூடிய மாப்பிள்ளை அதுக்கு நல்லதாக இருக்குது. இதுதான் தினப்பொருத்தம். இப்போ தினம் எதை குறிக்கிறது? மனசு, ஆரோக்கியம், உடல் அழகு, இந்த மாதிரி எல்லாம் முக்கியமான சமாச்சாரம். அப்படி இருக்கிறப்ப எங்கே தவறு வருது அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ இந்த தினப்பொருத்தத்துக்கு ஓகே நாம் டிக் அடிச்சிட்டோன்னா, அடுத்து வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா கணப்பொருத்தம், அது வேறு கேட்டகரி. அடுத்தது பார்க்குறோம்னா மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம் அப்படின்னு வரும். இந்த மகேந்திர பொருத்தம் பார்த்தோம்னா
பெண்ணின் நட்சத்திரத்துக்கு 1 3 4, அதாவது 3 3ஆக பெருக்கிட்டே வரணும். 1 4 7 10 அப்படி போகும். இப்போ தினப்பொருத்தம் வந்து 2 4 6 8. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 4 7 இந்த மாதிரி வரும். அப்போ 1 + 3 4, 4 + 3 7, 7 10 இப்படி போகும். இப்போ தினப்பொருத்தத்துக்கு 2 4 6 8ன்னு வர்றப்ப இந்த தினப்பொருத்தத்துக்கு 4, இந்த மகேந்திர பொருத்தத்துக்கு 4 ஒரே ஒரு இடத்துல தான் வரும். அப்போ தினப்பொருத்தம் இருந்ததுன்னா மகேந்திர பொருத்தம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பியூர்லி நியூமெரிக்கல். ஸோ வெறுமனே எண்ணிக்கையை தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு பொருத்தத்தை நாம் நிர்ணயம் பண்ணுறோம். இது தவறு. ரெண்டாவது, இந்த மகேந்திர பொருத்தத்தையே நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு நட்சத்திரத்துக்கு 3 பரியாயம் இருக்குன்னு. இப்போ பரியாயம்னா என்னென்னு நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி எடுத்துக்கிறோம். அஸ்வினிலேருந்து தொட்டுனா 9 நட்சத்திரம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆயில்யத்தில் வரும். அது 10வது நட்சத்திரம் மகம். அப்போ அது 2வது பரியாயம். அதே மாதிரி 9 வந்ததுன்னா மூலம் வரும். அப்போ அஸ்வினி மகம் மூலம், இந்த 3 பரியாயம். ஸோ ஜன்மம் அணுஜன்மம் திரிஜன்மம்னு டெக்னிக்கலாக நாங்கள் சொல்லுவோம். இதுலேயே முதல் பரியாயத்தில் இந்த மாதிரி 1 3 4 7 வராமல் இருந்ததுன்னா நாம் இல்லைன்னு போட்டுடுறோம். இந்த மகேந்திர பொருத்தம் வரல அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுறாங்க, வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இது அப்படி அல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு அனுஷ நட்சத்திரம், ஒரு மக நட்சத்திரம் இருக்குது. அனுஷ நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரத்துக்கும் பார்த்தோன்னா மகேந்திர பொருத்தம் வராது. ஜோதிடத்தில் என்ன சொல்கிற 3 5 7 தைத்தியதாரை வததாரை ஜன்மதாரை இந்த மாதிரி வரும். இதில் விதி விலக்கெல்லாம் இருக்குது. இப்போ பூச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அனுஷா, இது 3 ஒரே ஜாதி, அதாவது சனியின் நட்சத்திரம். இப்போ அனுஷ நட்சத்திரம் தொட்டு 3வது நட்சத்திரம் அனுஷம் கேட்டை மூலம். ஸோ அது மூலமாக இருந்ததுன்னா பொருந்தாது, கடுமையான தோஷம்னு நாம் சொல்லலாம். அடுத்தது உத்திரட்டாதிக்கு வச்சு பார்க்கணும். இது அனுஷம் போச்சு, 2வது பரியாயம் உத்திரட்டாதி. அங்கேருந்து 3வது நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி அதுதான் வரும். ஸோ 2வது பரியாயம், 2வது பரியாயத்தில் அணுஜன்மத்தில் வர்றது அந்த தோஷம் குறைவு. ஆனால் யாரும் ஏற்றுக்கிறது இல்லையே. மத்தியம பொருத்தம்னு கொண்டு போகலாம், ஆனால் ஏற்றுக்க தயாராக இல்லை. அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பூச நட்சத்திரம் வரும், சனியின் நட்சத்திரம். பூசம் ஆயில்யம் மகம். ஸோ பூசத்துக்கு மகம் 3வது நட்சத்திரம் 3வது பரியாயத்தில் தான் வருது. அது தோஷமே இல்லை. ஆக்சுவலி அது 25வது நட்சத்திரமாக வந்தாலும், அது வதைதாரையாக வந்தாலும் அது விளக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ நிறைய ஜோதிடத்தில் விதிவிலக்குகள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. விதிவிலக்கு தெரியாதவர் ஒரு ஜோதிடராகவே கருத முடியாது. 1 1 2 சரி, இந்த இது குரு இங்கே இருந்தால் இந்த பலன் அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் ஜோதிடர் ஆகலாம். இது அப்படியெல்லாம் ஜோதிட கலை. ஸோ ஒரு 10,000 விதிகள் இருந்ததுன்னா லட்சம் விதிவிலக்குகள் உள்ளது தான் ஜோதிட கலை. ஸோ விதிவிலக்குகளே முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அது தெரியாததுனால தான் இந்த ஃபெயிலியர் எல்லாம் வரதுக்கு காரணம். இப்போ இன்னொன்று உதாரணம் நான் சொல்கிறேன். வசியம்னு ஒன்று இருக்குது. 10 பொருத்தத்தில் வசிய பொருத்தம் ரொம்ப முக்கியம். இந்த வசியம்னா ஒரு ராசிக்கு ஒரு ராசி, இது நட்சத்திர பொருத்தம் இல்லை, ராசிக்கு ராசி பொருத்தம். இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு வசிய ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி, இன்னொன்று விருச்சிக ராசி. இப்போ எப்படிங்க வரும்? சிம்ம ராசி என்ன? 5வது ராசி. 5வது ராசி தான் பிரத்யேக தாரையாக வருது. பிரத்யேக ராசி 5வது தாரை வந்து 5வது ராசியை நாம் ஏற்றுக்கிட்டோம்னா அது என்ன சொல்லுதுன்னா, நடுவயதில் விதவை யோகம், நடுவயதில் விதவை யோகம். விருச்சிக ராசி 8வது ராசி, நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, சஷ்டாஷ்டக தோஷம் உள்ள ராசி. அப்போ எப்படி இது பொருத்தம் வரும்? ஆனாலும் பொறுத்தரமே வசியம்னு சொல்லிக்கிட்டு நாம் இது நல்லது. ஸோ மேஷத்துக்கு விருச்சிக ராசி அது ரைட்டு. அது எப்படின்னா, சார் இது ஒன்றும் இல்லை, மேஷ ராசியோட அதிபதி யார்? செவ்வாய். இந்த சிம்ம ராசி அதிபதி யார்? சூரியன். 2 பேரும் நட்பு கிரகங்கள். ரொம்ப சிம்பிள். ஸோ இதை விட்டு போட்டு அங்கே தோஷம் அந்த ராசியில், ஸோ 5 8 வராது அப்படின்னு சொன்னோம்னா அது ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி மேஷத்துக்கு விருச்சிக ராசி 2மே அதிபதி 1 செவ்வாய் தான். அப்போ ராசி அதிபதி ஏக ராசி அதிபதியாக இருந்ததுன்னா அது தோஷம் இல்லை. இந்த விதிவிலக்குகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஆக்சுவலாக வசியம் பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் மட்டுமே பொருத்தம் வரும். பொருத்தம்னா நான் மற்ற ராசி பொருத்தம் தின பொருத்தம் சொன்னால் அந்த வகையில். ஏன்னா விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு 9 11 ராசிகள் தான் நல்லது வசியம். சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3வது ராசி, அது ஆக்சுவலாக சூரியனோட இதாக போயிடுது. துலா ராசி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மீனமோ மிதனமோ உங்களுக்கு வந்து வசியமாக வரும். இந்த 2 தவிர மீது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 3 ராசி 4 ராசி 5 ராசி 8 ராசி இப்படித்தான் வரும்.
அப்போ தினப்பொருத்தமே வராமே போகும். இவ்வளோ சூட்சுமம் இருக்குது. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கணுங்க. அதனால தான் நிறையா ஃபெயிலியர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான இது காரணம். 2வது, இதெல்லாம் வெறும் எண்ணிக்கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறப்ப இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குமா அப்படிங்கிறது இல்லை. அதனால தான் மெயினாக அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே பொருத்தங்கள். அந்த மாதிரி கல்யாணம் ஆகுது, சாயந்தரமே அந்த புள்ள புருஷனை விட்டுட்டு பாய் ஃப்ரெண்டோட ஓடி போகிறா. இதையெல்லாம் நீ பார்க்கலாமே, ஜாதகத்தை பிள்ளையோட ஜாதகத்தை வச்சுன்னா என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாமே. அதை விட்டு பொருத்தம்னு போனால் எந்த அளவுக்கு. இப்போ வந்து எப்படி அரேஞ்ச் மேரேஜில் இந்த மாதிரியான விஷயங்கள் வருதோ, லவ் மேரேஜ்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார். ஸோ இப்போ வந்து அவங்க ஜாதகம் பார்க்காம தான் லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட ஜாதகம் தான் காரணமா சார்? எக்ஸாக்ட்லி கரெக்டுங்க. இல்லைன்னா ஏன் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையே பிரம்மா எழுதி வச்சுருக்கார், நீ இப்படி தான் இந்தந்த வயசில் செய்யணும் அப்படிங்கிறது கணக்கு போட்டு தான் அவெல்லாம் அனுப்பியிருக்கார். நம்மளோட பர்த் வரத்துக்கு முன்னாலேயே பிரம்மதேவன் வந்து பிரபஞ்சத்தில் உத்தரவு வாங்கிட்டு தான் அனுப்புகிறாரு நம்மளை இந்த பூமிக்கு. போன ஜென்மத்தில் நாம் என்ன செஞ்சோமோ நல்லது கெட்டதை அனுபவிச்சே தீரணும். அது பல ரூபத்திலே வரலாம். அது வாழ்க்கையில் நம்ம கெட்டு போகிறதுக்கும் வரலாம், நல்லது ஆகிறதுக்கும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதில் ஒன்று, காதலித்தவர்கள் ஏங்க டைவர்ஸுக்கு போகிறாங்க? ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு தானே. இல்லை இன்றைக்கி நான் லவ் பண்ணிட்டேன், ஒன்றை பிடிச்சி வச்சு நாளைக்கு நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா போகிறாங்க இல்லையே. ஒருத்தர் மாதக்கணக்காக பழகி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருந்து என்னத்தை போய் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க? அப்போ எங்கே கோளாறு? அங்கே இருக்க ஜாதகத்தில் ஏன் சார் அப்படி பிரியமாக இருக்கிற மாதிரி தானே அதில் அமைப்பு இருக்குன்னா இருக்கும். தசாபுத்தி வரணும். வரக்கூடிய அட்வான்ஸ் தசாபுத்தி வருது, அதனால் அவங்கள பிடிக்குது. அப்புறம் ஏன் சார் எல்லா ஜோதிடருமே வந்து லவ் மேரேஜ்க்கு ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? எனக்கு தெரியாது, இதுக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன். அது அவங்களுடைய சாமர்த்தியம், அவ்வளோதான். நான் தான் முதலே சொல்லிட்டேன், 1000 விதிகளும் விதி விலக்குகளும் இருக்கிறது. அடுத்து நான் வரப்போகிறதே அதுக்கு தான். நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேங்க. எங்கள் ஆசிரியர் என்ன சொல்லுவாருன்னா, முதல்ல கட்டத்தை பாரு, ஜாதகம் அந்த பொண்ணுக்கு என்னத்தை சொல்லுதுன்னு பாரு, குறிச்சிக்கோ, என்னென்ன தோஷங்கள் உள்ளது அப்படின்னு தனியாக குறிச்சிக்கோ, என்ன தசாபுத்தி வருது அடுத்ததை குறிச்சிக்கோ, இது என்ன மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குங்கிறது லக்கணத்தை பார்த்து சொல்லிடலாம். அல்லது நீங்கள் வந்து திருசம்சம் போட்டோம்னா பொண்ணோட ஜாதகமாக பையனோட ஜாதகமாக கக்கிடும். அது நீ யோக்கியம்னா இல்லையாங்கிறத அது கக்கிடும். ஆனால் எனக்கு திருசாம்ச சக்கரமே கிடைக்கல அப்படின்னா வெறுமனே 4ஆம் இடத்தை வச்சுக்கிட்டே பொண்ணோட யோக்கியதை பற்றி சொல்லிடலாம். அந்த தசாபுத்தி வர்றப்போ அது தடமாறும். அது வரைக்கும் என்ன ஆகுன்னா, அந்த ஆதிபத்தியத்தை ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் தசை நடந்ததுன்னா எல்லாமே ஸ்மூத்தாக போகும். நமக்கு பாதகத்தையும் அவமானத்தையும் தரக்கூடிய 8 குடையம் தசையோ 6 குடையம் தசையோ வந்ததுன்னு வைங்க, சுத்தம். பெரிய ஒரு யோக்கியம்னா இருந்தாலும் உங்களை வழி மாற செய்யும் அந்த தசைகள். இதில் வேணால் இப்போ லவ் மேரேஜ் கன்சல்டேஷனுக்காக வராங்க அப்படிங்கும் பொழுது வேணால் அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் கவனமாக இருங்கன்னு வேணால் எச்சரிக்கை. கரெக்டு. அதுக்கு தான் இந்த கட்ட பொருத்தங்கிறது. ஸோ இந்த கட்ட பொருத்தங்கிறது ஜாதக கட்டம், அதை தான் கட்ட பொருத்தங்கிறது. ஸோ நமக்கு பொருத்தத்துக்கு வருது. நாம் என்ன பண்ணுறோம், இவ்வளவு நாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வர்ற கிளையன்ஸ் இன்னும் நம்ம ஜாதக பொருத்தத்துக்கு மாறல. அவங்க இன்னமும் 10 பொருத்தத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், முதல்ல 10 பொருத்தம். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். 5 பொருத்தம் போதும். தின பொருத்தம், கண பொருத்தம். தினம் இல்லைன்னா கணம். தினம் வந்து பிராமின்ஸ் தான். கண பொருத்தம் தான் நான் பிராமின் சத்திரியர்ஸ் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு. இது அடுத்தது பார்த்தோம்னா ராசி பொருத்தம். ஸோ தினம், கணம், ராசி, யோனி பொருத்தம். அடுத்தது வசிய பொருத்தம். அப்புறம் தான் உங்களுக்கு ரச்சி பொருத்தம். ஸோ இந்த 5 தான் தினம் அல்லது கணம். அடுத்தது பார்த்தோம்னா ராசி பொருத்தம், யோனி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜி. இந்த 5ல் குறைஞ்சது ஒரு 3ஆவது இருக்கும். இப்போ வந்து ரச்சி இல்லை, ஆனால் நான் ஓகே சொல்கிறேன்னா எந்த பேரண்ட்ஸும் ஒத்துக்க தயாராக இல்லை. என்ன ஜோசிக்காரர் நீங்கள், ரச்சே தட்டில் நீங்கள் வந்து ஓகே பண்ணுறீங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. நாம் என்ன தான் ஆராய்ச்சி பண்ணி ஜாதகத்தை பற்றி சொன்னாலும் தேர் நாட் ப்ரிப்பேர்ட். ஒன்று தினப்பொருத்தங்கிறது ஆக்சுவலி பழைய பண்டிதர் கடலங்குடி நடேச சாஸ்திரிகள் வந்து அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. தினப்பொருத்தம் இருந்ததுன்னா மேற்கொண்டு அந்த ஜாதகங்களே ஆய்வுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா ரைட் ராயில் ரிஜெக்ட் பண்ணுங்கிறாரு. அப்படின்னா தினப்பொருத்தம் எவ்வளோ முக்கியத்துவம் அவர் கொடுத்துருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. அவர் வந்து சான்ஸ்கிரிட் பண்டிட் கடலங்குடி நடேச சாஸ்திரிகள். அவரோட இங்கிலீஷ் புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதனால் நான் அது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தினப்பொருத்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காரு.
நம்ம சொல்கிற தினப்பொருத்தம் என்னென்னா பெண்ணின் நட்சத்திரத்துலேருந்து 2 4 6 8ன்னு எண்ணிக்கை நம்ம வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கிறோம். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அந்த காரணத்தை டியூ கோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது இல்லை அப்படின்னா அந்த பிராமின்ஸுக்கு மாத்திரம் அதை ஒதுக்கியிருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு செக்டார் சொல்லியிருக்காங்க. ஒரு செக்டார் என்ன, அவங்க பேத்தியே சரஸ்வதி அம்மாவே கேஎன் சரஸ்வதியே சொல்லியிருக்காங்க. தினப்பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா கணப்பொருத்தம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்று ஆச்சுங்களா. ரெண்டாவது ராசி பொருத்தம். நான் சொன்னேன் ராசி பொருத்தம் கண்ட்ரோல் பண்ணுறது சந்திரன். ஸோ சந்திரனை மையமாக வச்சு சொல்கிறப்ப அதுக்கு ஒரு வெயிட் இருக்குது. ஸோ இப்போ நாம் கிரகத்துக்கு வந்துட்டோம். ஸோ கிரகத்தினுடைய தன்மை என்ன ஏதுங்கிற மாதிரி வந்தாச்சு. அப்போ புத்தி, மனம், தேக ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே காரகம் சந்திரன் தான். அதனால் ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும். ரெண்டாவது 10 பொருத்தத்தில் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அதனால் ராசி பொருத்தம் முக்கியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது யோனி பொருத்தம். ஸோ யோனி பொருத்தங்கிறப்பவே உங்களுக்கு இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ இந்த யோனி பொருத்தமும் நட்சத்திரத்தை சம்மந்தப்படுத்தி தான். 27 நட்சத்திரத்தில் ஒரு 13 நட்சத்திரங்களை ஆண் ராசி ஆண் யோனி பெண் யோனின்னு வச்சுருக்காங்க. இதில் ஒரே ஒரு இது மாத்திரம் அலிக்கிரகம், அதாவது கீரிக்கு உங்களுக்கு ஆண் பெண் கிடையாது, அந்த மாதிரி போட்டிருக்குது. இதில் என்ன தத்துவம் அப்படின்னா ஒரு மிருகம், எல்லாமே மிருகம், அந்த மிருகம் பட்சி இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இனம் பட்சி என்னென்னா அந்த பட்சி இந்த செக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செக்ஸ் ஆக்டை எவ்வளோ பண்ணுது, எந்த மாதிரி தன்மையில் பண்ணுது அப்படிங்கிறத அதில் முக்கியம். இப்போ சிங்கம்னு வச்சுக்கிட்டா கூட சிங்கத்தோட செக்ஸ் ஆக்ட் 2 நிமிஷம் கூட இருக்காது, 1 நிமிஷம் கூட இருக்காது. அது ஆனால் பல முறை செய்யும். அதே மாதிரி சாரப்பாம்பு எடுத்துக்கிட்டிங்க, சாரப்பாம்பும் நாகப்பாம்பும் ஆண் பெண் வரப்போ அது பொருத்தம், யோனி பொருத்தம் உண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதனுடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அது கலவையில் இருக்கும். ஸோ இந்த தன்மையை தான் நாம் யோனி பொருத்தத்தில் பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த ஆணுக்கு எப்படி இருக்கும், இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய பெண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பொருத்தத்துக்கு நம்ம நிச்சயம் பண்ணுறோம். அதனால் யோனி பொருத்தம் முக்கியம். அடுத்தது வசிய பொருத்தம். ஸோ வசிய பொருத்தங்கிறது ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி வசியமாகுது, அவ்வளோதான். அப்போ இங்கே நட்சத்திரமெல்லாம் கிடையாது, ராசி தான். அப்போ ராசி அதிபதி தான் இந்த கணக்கில் வருது. இப்போ கடக ராசிக்கு எடுத்தோம்னா தனுசு ராசி 6வது ராசி, விருச்சிக ராசி 5வது ராசி. ஆனால் இதெல்லாம் தினப்பொருத்தம் ராசி பொருத்தத்தில் பார்க்குறப்ப ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இருந்தாலும் இந்த வசியம்னு வர்றப்ப தினப்பொருத்தத்திலே அது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா தினப்பொருத்தத்தை ஒதுக்கி விடு, வசியமே முக்கியம் அப்படிங்கிறதா அதோட கருத்து. ஸோ வசியம்னா என்ன, ஆணுக்கு பெண்ணு வசியமாக இருக்கிறப்ப ஒருத்தருடைய குறை நிறைகள்லாம் ஒன்றுமே மனுஷனுக்குள்ளார வராது, எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய தன்மை அது தந்துடும். ஸோ பெண்ணுக்கு வசியமாக இருந்ததுன்னா ஆண் எழுந்து போயிடுவான் பொண்டாட்டியோட. ஆண் வசியமாக இருந்ததுன்னா அது மத்தியம வசியம். ஏன்னா பொண்ணை லேஸில் கவர் பண்ண முடியாது, அவளாக இணங்கி வந்தால் தான் உண்டு, அந்த மாதிரி. அப்போ பெண்ணின் வசியம் நம்பர் 1 உத்தம வசியம். ஆணுக்கு வசியம் பெண்ணுக்கு வசியம் இல்லை அப்படின்னா அது மத்தியம வசியம். எப்படி வசிய பொருத்தம்னு வந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தினம் வேண்டியதில்லை, கணம் வேண்டியதில்லை. உங்களுக்கு இந்த மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், இது எல்லாமே ரிஜெக்ட், எல்லாமே வைப்ட் அவுட். வசியம் 1 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ரச்சு. நம்ம ரச்சுன்னு சொல்லப்போனால் ரச்சு கடைசி. அந்த ரச்சுவே இல்லைனாலும் கவலை இல்லை. என்ன விதிவிலக்கு என்ன, அதில் ரெண்டுமே ஒரே ராசி, அது ஒரே நட்சத்திரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா ஒன்று ஆரோகணத்திலே ஒன்று அவரோகணத்திலே இருந்ததுன்னா தாராளமாக கட்டலாம். இது விதிவிலக்கு. இது விதிவிலக்காக இருக்கிறதுனால ரெண்டாவது நாம் என்ன தான் ஜோசியர் பேர்பட்ட ஜோசியராக இருக்கட்டும் அது சொன்னார்னா இவருக்கு ஒன்றும் தெரியல, ரச்சு கூட தெரியலன்ட்டு தான் போவாங்க பப்ளிக்கு. அதுக்காகவே இந்த ரச்சு நாம் ஏற்றுக்க வேண்டியிருக்கு. பட் ரச்சு தேவையில்லைன்னா எப்பப்போ அந்த ரச்சு நாம் இக்னோர் பண்ணலான்னா தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், ராசி, இதில் 5ல் ஏதோ 3 4 இருந்தது அப்படின்னா ரச்சுவை டோன்ட் கேர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம், கவலையே இல்லை. இந்த மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 5 பொருத்தத்தில் ஒரு 3ங்கிறப்ப நாம் என்ன சொல்லுவோம், யதார்த்த வாழ்க்கை தானே. இந்த யதார்த்த வாழ்க்கையில் யோனி பொருத்தம் ரொம்ப முக்கியம், வசிய பொருத்தம் முக்கியம், இந்த தின பொருத்தங்கிறது முக்கியம். இந்த 3 பொருத்தம் இருந்ததுனாலே போதும். இப்போ ராசி அதிபதி அதெல்லாம் உறவுகளை பற்றி பேசக்கூடியது, அதனால் அது தேவையில்லை. ஸோ இந்த வகையில்
அதனால தான் நான் முதல்லயே இதை பார்த்துறது. இந்த 3 இருந்துருச்சு அப்படின்னா, அப்பாடா இந்த மேட்ச்சுக்கு போகலாம் அடுத்தது அப்படின்ட்டு ஜாதக கட்டம் பொறுத்ததுக்கு நான் போவேன். கஷ்டப்பட்டு ஜாதக கட்டமெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே வந்தோடனே இதுக்குள்ள ஏதாவது நொட்டையாக வந்ததுன்னா போச்சுடா எப்போ அவன் வந்து இல்லை சார் இதை நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்ட்டு போவான். ஸோ போத் சைடு வந்து திருப்தி இல்லாத தன்மை வரும். அதனால் நான் முதல்ல இங்கே 10 பொருத்தம் எனக்கு பிடிக்காது அப்படின்னாலும் குறைஞ்சது இந்த 3 பொருத்தமாவது இருந்ததுனா தான் அடுத்த கட்டத்துக்கு ஜாதக பொருத்தத்துக்கு போகலாம். ஸோ ஜாதக பொருத்தம்தான் 100% ரிலையபிள். இப்போ வந்து பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நிறைய தோஷம் உள்ள ஜாதகம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ திருமணத்துக்கு இந்த கிரகங்கள்லாம் அது வந்து தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? 2 தோஷம் தாங்க. ஒன்று செவ்வாய் தோஷம், இன்னொன்று கலத்தர தோஷம். செவ்வாய் தோஷம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இருந்தாலும் ப்ரீஃபாக நரேட் பண்ணிடுறேன். இப்போ அதுலேயுமே வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. இப்போது புரோக்கர் கிட்ட ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா அவங்க செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா பிளைண்டாக வந்து அவங்க செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்தை தான் செட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு செவ்வாய் வந்து இப்போ தசையே நடக்கலை அப்படின்னா அது தோஷமே ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இது எப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது வரன் பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கிறது? இது எந்த புண்ணியமாக இதை வந்து செவ்வாய் தோஷத்தை கொண்டாந்தாங்கன்னு தெரியல. செவ்வாய் தோஷம்னா என்ன? செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12. எதுக்கு 2, 4, 7, 8, 12? 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் மனைவி கலத்தரஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், அடுத்தது 12ஆம் இடம் சயன சுக போகசுகம் அந்த இடம். ஸோ நைட்டில் பெட் கம்ஃபர்ட் அந்த இதை சொல்லக்கூடியது. திருமணத்துக்கு இந்த 5 தானே வேணும். அதனால் இந்த 5 இடத்துலையுமே ஒரு பாவக்கிரகமான செவ்வாய். இந்த செவ்வாய் என்பது எந்த விதத்தில் பாவக்கிரகம்னா சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தது. சனி வந்து 100% பாவக்கிரகம், இவர் 75% பாவக்கிரகம். ஆனால் அந்த பாவக்கிரகங்கிற ஒரு ரிமார்க் மாத்திரம் அவர் மேலே இல்லை. அவர் ஒரு வேகமான கிரகம், விவேகமற்ற வேகம். அதாவது சிந்திக்கிற செயல்பாடுகள் அதுக்கு குறைவு. இன்னும் சொல்லப்போனால் நான் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன், இவன் போலீஸ்கார மாதிரி முதல்ல 4 அப்பு அப்புறம் தான் என்னடா பண்ணுன்னு கேட்பான். ரோட்டில் மாட்டிக்கிட்டான்னு என் வயசு பையன் முதல்ல அடி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய நியாயத்தை கேட்பான். அது மாதிரி இந்த செவ்வாய் விவேகமற்ற வேகம், சிந்திக்கும் திறன் கிடையாது. அதனால தான் இவங்கெல்லாம் மிலிட்ரி போலீஸில் அதிகமாக இருக்கிறது செவ்வாய் வேகமாக இருக்கிறவங்க தான். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த செவ்வாய் ஏதாவது கெடுதல் பண்ணிவிடுமோன்னு ஒரு பயத்தில் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி செவ்வாய் தோஷம் இல்லை எப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அது விதிவிலக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்போ செவ்வாய் வந்து தோஷம் இல்லாமல் போகுது, அதுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிறது ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறப்ப செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை, உச்ச வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை, நீச்ச வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை. அப்போ செவ்வாய் மேஷம் விருச்சிகம் கடகத்தில் இருந்தால் தோஷம். 3 வீடு அவுட்டுங்களா. அடுத்தது ஒளிக்கிரகங்களான சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை. அப்போ சிம்ம வீட்லேயும் தோஷம் இல்லை, கடக ராசியில் இருந்தாலும் தோஷம் இல்லை. 3, 2, 5. அந்த 5ல் ஒன்று முதலே கடகம் வந்துருச்சு 4. அடுத்தது 100% சுபக்கிரகமான குருவின் வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை. குருவு வீடு எதுங்க? மீனம் தனுஷு. 5, 2, 7 ஆச்சு. 8வது கேரள ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் செவ்வாய் இருந்ததுன்னா தோஷம் இல்லை. அப்போ சிம்மம் முதலே வந்துருச்சு. அடுத்தது இங்கே இருந்தாண்டா கும்பம் வருது. கும்பத்துக்கும் தோஷம் இல்லைன்னு கேரள ஜோதிடம் சொல்லுது. அப்போ 8 ஆச்சு. இன்னும் 2 இருக்குங்க. இன்னும் 2 என்னென்னா, ரிஷபமும் துலாமும் 4ஆம் இடமாக வந்து அங்கே செவ்வாய் இருந்ததுனால் அது தோஷம் இல்லை. அப்போ ரிஷபமும் தோஷம் இல்லை, துலாமும் தோஷம் இல்லை. 8 இடம் ஆயிடுச்சுங்களா. 8க்கு மேலேயே வந்திருக்கும். அதில் ஒரு 3, 2, 4, 6, 8. இன்னும் 2 என்ன அப்படின்னா, 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் கன்னியும் மீனமுமாக வந்தால் அது வந்து தோஷம் இல்லை. அங்கே செவ்வாய் இருந்ததுன்னா அது தோஷம் இல்லை. அடுத்தது சனி, புதன், குரு, ராகு, கேது, சூரியன் பாவக்கிரகங்களின் சேர்க்கை பெற்றிருந்தால் செவ்வாய் நின்றதுன்னா இந்த 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம் இல்லை. முடிஞ்சதா கதை. ஆக பார்க்க போனால் எந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாய்க்கு தோஷம் இல்லை தான். அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்படி கொண்டாடுறாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு எங்கள் ஆசிரியர் சொல்லுவார். அது உண்மையும் கூட. ஒரு காலகட்டத்தில் அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு வந்து கல்யாணமே அமையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு தான் சீக்கிரம் அமையுது. சுத்த ஜாதகத்துக்கு வந்து இப்போ கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு புலம்பல் இருக்குது. இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே சோகமாக தான் பார்க்குறேன். வேறு என்னத்தை நாம் சொல்கிறது இருக்குது. மக்களுடைய மனப்பான்மை மாறினா அதை மாற்ற வேண்டியது ஜோதிடர்கள் கடமை. அதுதான் சொல்ல முடியும். இந்த செவ்வாய்க்கு மாத்திரம் இல்லைங்க, ராகுக்கும் அப்படி தான்.
ராகுலாம் இப்போ தாங்க ஒரு 4 சதாப்தமாக தான் வந்திருக்கு. ஒரு 40-50 வருஷமாக தான் இந்த மாதிரி எல்லாம் ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தோஷ கிரகங்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லாம் அப்படி இல்லை. இது ஒன்று. அடுத்தது இன்னமும் சொல்ல போனால் செவ்வாயின் தசையே வரலைன்னா தூக்கி எறி, செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிறாங்க. அது எல்லா கிரகத்துக்குமே அப்படி. அந்த தசை வரலைன்னா அது சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய காரகத்துவம் எதுவுமே வேலை செய்யாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. அது வந்து செவ்வாய் தோஷத்துக்கு எடுத்துக்கலாம், ராகு தோஷத்துக்கு எடுத்துக்கலாம், சுக்கிர தோஷத்துக்கு எடுத்துக்கலாம். ஒன்றுமே தப்பு இல்லை. இது வரைக்கும் செவ்வாய் தோஷம் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது இந்த விதி விலக்குகள்லாம் சொல்லி இந்த செவ்வாய்க்கு பெரிய தோஷம் ஒன்றும் கிடையாதுங்கிறத நான் விளக்கிட்டேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கலத்தர தோஷம். கலத்தர தோஷங்கிறது கலத்தர வீடு எதுங்க? 7ஆம் வீடு. அப்போ 7ஆம் வீடோ 7ஆம் வீட்டு அதிபதியோ 7ஆம் வீட்டு காரகத்துக்கு சொல்லக்கூடிய சுக்கிரனோ பாதிப்படைந்தால் அது வந்து கலத்தர தோஷம். எப்படி பாதிப்படைங்கிறதுல அடுத்தடுத்து ஒரு சப்டிவிஷனாக வரும். இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னா சுக்கிரனுடன் சூரியன் சேர்றது, அல்லது சூரியன் முதல்ல இடத்துல இருக்கிறத வச்சுக்குவோம். சூரியன் தனித்து 7ஆம் இடத்தில் இருந்தால் அது கலத்தர தோஷம் நம்பர் 1. சூரியன் 7ல் இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ லேசில் திருமணம் ஆகாது. 30 வயசு வரைக்கும் ஆகாது. அதுக்கு மேலேயும் ஒரு குரு பார்வையோ மற்ற ஏதோ ஒரு யோகம் இருந்து திருமணம் ஆச்சுனாலும் அவருக்கு திருமண வாழ்க்கை கிடையாது. திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. ஒன்று பிரிவினையை கொடுக்கும் அல்லது இன்பத்தை கொடுக்காது. எப்போவுமே சண்டை சச்சரவோடு தான் வாழ்க்கை ஓடும். இது தோஷம் நம்பர் 1, சூரியன் கொடுக்கக்கூடிய தோஷம். ஸோ அடுத்தது பாதகாதிபதி தோஷம். பாதகாதிபதி எப்படி கலத்தர தோஷத்தை ஏற்படுத்துகிறாரு? பாதகாதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் அல்லது 7ஆம் அதிபதி பாதகாதிபதியுடன் தொடர்பு கொண்டாலோ, பாதக ஸ்தானத்தை பாதகாதிபதி பார்த்தாலோ சேர்ந்தாலோ அது வந்து தோஷம். அந்த தோஷம் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது, எந்த விதத்தில் அது பிரதிபலிக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். 2 தான். திருமண தடையே வரும். திருமணம் ஆச்சு அப்படின்னா பிரிவினையை தரும், அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், செல்வ வளம் இல்லாமல் இருக்கும், மனைவியினால் சுகம் இல்லாமல், இந்த மாதிரி. அதுதான் கலத்தர தோஷம்னு நாம் சொல்கிறோம். அங்கே பாதகாதிபதி வந்ததுன்னா அந்த காட்டும். சுக்கிர தோஷம் வந்து பர்சே வந்து சுக்கிரனால் ஏற்படுத்தக்கூடியது. அப்போ எதனால் அந்த மாதிரி வருது? சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறது. ஸோ நீச்ச சுக்கிரன், வக்ரம் பெற்ற சுக்கிரன் சூரியனுடன் கூடி இருக்கிறது, அஸ்தமனமாக வருது. 5 டிகிரிக்குள்ளார இருந்ததுன்னா அஸ்தமனமான சுக்கிரன், பாவிகள் அல்லது பகை கிரகங்களால் பார்க்கப்பட்ட சுக்கிரன், இது 7ஆம் இடத்துல இருக்குது. அல்லது இந்த சுக்கிரன் 6, 8, 12 மறைந்திருந்தால் அது வந்து பலமான சுக்கிரனாக இருந்தாலும் அது வேஸ்ட். ஸோ அந்த மாதிரி கிரக சுக்கிரன் வந்து தோஷத்தை ஏற்படுத்தும். அதுவும் வந்து கலத்தர தோஷத்தில் சேரும். அது மாத்திரம் இல்லை, சந்தியில் நிற்கிற சுக்கிரன். சந்தி என்பது 2 கிரகங்களுக்கு கடைசி டிகிரியும் முதல் டிகிரியும் இணையிறோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு மகர ராசின்னு வச்சுக்கோங்க, 29 டிகிரி 55 கலை அந்த இடத்துல ஒரு சுக்கிரன் இருக்குது. அல்லது கும்பத்துக்கு போய் 005 கலை அப்படின்னு இருந்ததுன்னா இது வந்து சந்தி. அதாவது அந்தாண்டு இந்தாண்டு 1 டிகிரிக்குள்ளார அந்த ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது சந்தி. அப்போ சந்தியில் இருக்கிற கிரகம் அவுட்டு, பலமற்றது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வகையில் இது வந்து சுக்கிரன் வந்து தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த தோஷம் என்னங்கிறது முதல்ல சொல்லிட்டு எந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை பாதிக்குங்க. ஸோ திருமணம் பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து திருமண பொருத்தத்துலேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து நடக்காது இல்லையா? ஸோ நல்ல வரன் வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜருக்கு எவ்வளோ கடமையோ பார்க்குற பெற்றோர்களுக்கும் அந்த கடமை இருக்குது. ஸோ அவங்களோட லைஃப் வந்து எவ்வளோ செக்யூர்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ திருமண பொருத்தம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்மா.